ஹாய், நான் லக்ஷ்மி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோ என்னென்னா, பாசிப்பருப்பை வச்சு ஸ்வீட் தான் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் 1 கப் அளவு பாசிப்பருப்பு. அதை நல்லா கழுவிட்டு எந்த கப்பில் நீங்கள் எடுத்தீங்களோ அந்த கப்பில் 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு இதில் நான் ஒரு 3 விசில் வச்சு தான் நான் எடுக்க போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கோங்க. 3 விசிலே இதுக்கு போதுமானது. அதுவிலே நல்லா வெந்துடும். பாருங்கள் இப்போ அது எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி கையில் எடுத்து அதை அப்படி நீங்கள் வச்சு அந்த விரலில் வச்சு இப்படியே மசிக்கும்போது மசியணும். அந்த பதம் நமக்கு போதுமானது. ஏன்னா இதை திருப்பி நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி தான் எடுக்க போகிறேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதோட சுகர் ஆட் பண்ணி தான் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இதில் 2 கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அதை போட்டுக்கோங்க. ஆனால் இதுவே கரெக்டாக தான் இருக்கும். ரொம்ப தித்திப்பாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. கரெக்டான பதம். இது நல்லா இப்போ விழுதாக மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த பதம் போதுமானது. இந்த அளவுக்கு நல்லா திக் பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு வறுக்கிறதுக்கான பொருளை பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் 1 கையளவு முந்திரியும் பாதாமையும் நறுக்கி வச்சுருக்கேன். அதை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மொறுமொறுப்பாக இருக்கும். அந்த ஸ்வீட்டோடு நம்ம சேர்த்து அப்படியே கிளறி அதை சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்போது நல்லாயிருக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. இதோட இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து வறுத்தெடுக்கிற போகிறேன். இது பச்சை வாசனை மாத்திரம் போனால் போதும். இதை நல்லா வறுத்துட்டு இதோட நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பாசிப்பருப்பு, சக்கரை போட்ட விழுது, அதை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கிளற போகிறோம். நல்லா கிளறிக்கோங்க. நல்லா இது நம்ம கிளற அப்படியே சட்டியில் ஒட்டாமல் நமக்கு வரும். அந்த பதம் பார்க்கவே உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிற போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். உங்கள்கிட்ட என்ன ஃபுட் கலர் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆரஞ்சு கலர் தான் இருந்துச்சு, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கிளறிட்டு இதில் பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் பவுடர் இருந்தால் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நெய் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளற போகிறோம். நெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு தேவைப்படும். அதில் 1/4 கப் அளவு, நம்ம கப்பில் அந்த கப்புலன்னு சொல்லப்போனால் 1/4 கப் அளவு, ஸ்பூன் அளவில் சொன்னால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நெய் நிறையா விட்டாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரியும். அது நம்ம ஊற்றின பதத்துக்கும் இப்போ கிளற அது எப்படி என்ன கன்சிஸ்டன்சியில் வருதுன்றது உங்களுக்கு தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படியே நல்லா நம்ம கிளற அது சட்டியில் ஒட்டாமல் நம்ம கரண்டியை எந்த பக்கம் சுற்றினாலும் அந்த பக்கம் சுழண்டு வரணும். இதுதான் இதுக்கான பதம். கரண்டியில் எடுத்து இப்படி போட்டோன்னா அது அல்வா மாதிரி இப்படியே நமக்கு விழுகணும். பாருங்கள், கிளறி இப்படியே இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியுதா? இது போதுமான பதம் தான். இதில் நம்ம இப்போ வறுத்து வச்ச பாதாம், முந்திரியை சேர்த்துக்கலாம். சூப்பரான திருவையாறு அல்வா தயாராகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.